நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இஸ்லாமியர் சொத்துக்கள்ல மட்டும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிவாசல்களுடைய சொத்தினுடைய மதிப்பை இவங்க சொல்றாங்க. திருக்கோயில்களினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ஏன் வெளியிடல? காஞ்சி சங்கர மடத்தை நாங்கள் அரசுடைமையாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இடமளிப்பார்களா? அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போடணும். என்னன்னா இது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்கிற போது இப்படி ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்தவர்கள் மீதான சொத்துக்களின் மீது மட்டும் அரசாங்கம் அத்துமீறி தலையிடுவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, சட்டவிரோதமானது. இது அரசியல் சாசனத்திலே வராதேயா அப்படிங்கறத இப்ப ஜட்ஜ்மெண்டோட பிரச்சனை. எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சட்டத்தினுடைய நோக்கம் தவறாக இருப்பதல்ல. குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு காருக்கு அடியில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா அதுக்காக கவலைப்பட முடியுமா? அதுதான் இஸ்லாமியர்கள் மேல நடந்த தாக்குதலுக்கு படுகொலைக்கு காரணம். அவ்வளவு பெருந்தன்மையா சொன்னவரு. இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பிரயத்தனம் எடுக்கிறாங்களாம். அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை, அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த விதமான திட்டங்களும் அவங்ககிட்ட இல்லை. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டே தேவையில்லைங்க, எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவதன் மூலமாக நீதனை நீங்கள் சாதியின் பேரால், மதத்தின் பேரால, மொழியின் பேரால, எதன் பேரால எமோஷனலா கொதிக்க விட்டீங்கன்னாலும் கொஞ்ச நேரம் தான் கொதிப்பாங்க, அந்த கொதிப்பு அடங்கும். வக்பு திருத்த சட்டம் என்பது வம்புழுக்கிற சட்டம், வக்பு வாரியத்தை ஒழிக்கிற சட்டம், இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சட்டப்பூர்வமான திருட்டுன்னு கூட வச்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வக்பு விஷயத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது, இதனால இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு, இதில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்புமுனை அப்படின்ற மாதிரி மோடியும் பாஜகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இது சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. இந்த விஷயத்தில் நாங்கள் இதுக்காக தான் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வக்கீலால் முறையான டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாமல் ப்ளீஸ் ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் ஒரு வாரம் இடைக்கால தடை கொடுத்து அது வரையும் பழைய விஷயம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எந்த சட்டங்கள் இயற்றப்பட்டாலும், எந்த திட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அது எந்த நோக்கத்திற்காக இயற்றப்படுகிறதோ, உருவாக்கப்படுகிறதோ, அதுக்கு நேர் எதிரான செயல்கள் நடக்காத ஏதாவது ஒரு சட்டம் இருக்கிறதா? இப்போ பிசிஆர் ஆக்ட் இருக்கு. உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறவர்களும் அந்த வழக்கை பயன்படுத்துகிறார்கள். சில பேர் மேலே மிரட்டுவதற்காகவும் சில பேர் பயன்படுத்துவான். அப்போ அந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்பது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சட்டத்தினுடைய நோக்கம் தவறாக இருப்பதல்ல, அதை பயன்படுத்துகிறவர்கள் தவறான நபர்களாக இருக்கும் பட்சத்தில். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பல கோயில்கள் இருக்கிறது, தனியார் கோவில்கள் இருக்கிறது, ஜக்கி வாசுதேவ் மாதிரியான கோவில்கள் இருக்கிறது, எத்தனையோ அது பொது சொத்துக்கள்லாம் இருக்குது. பங்கார அடிகளார் மேல்மருவத்தூர் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லாமே சரியாக தான் நடக்குது அப்படின்னு யாராவது சான்றடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அங்கே ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா ஜக்கியுடைய மொத்த இதையும் நான் அரசாங்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க என்னைக்காவது அறிவிப்பாங்களா? அப்படி அறிவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ சங்கராச்சாரியார் ஒரு ஆளை விட்டு ஏவி கொலையே பண்ணிட்டாரு இல்லையா? சங்கரராமன்கிறவர், அவர் வேற இஸ்லாமியரை கொலை பண்ணலை, கிறிஸ்தவரை கொலை பண்ணலை. அவருடைய சொந்த சமூகத்தில் அந்த கோவிலில் வேலை பார்க்குறவரை தான், அவர் ஒரு குருக்களாக இருக்கிறவரை தான் அவர் கொலை பண்ணார். கொலை வழக்கு அவர் மேலே இருக்கு. அதனால காஞ்சி சங்கர மடத்தை நாங்கள் அரசுடைமையாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இடமளிப்பார்களா? அப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஆட்டைய போடணும். அப்புறம் இன்னொரு நீங்கள் கவனிக்கணும், ஒவ்வொரு கோவில்களையும் இப்போ திருப்பதி கோவிலில் உண்டியல் எவ்வளோ விடுகுது, தனித்தனியாக வச்சுருக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க இஸ்லாமியர் சொத்துக்களில் மட்டும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிவாசலினுடைய சொத்தினுடைய மதிப்பை இவங்க சொல்கிறாங்க. ரயில்வேக்கு அடுத்தபடியாக இருக்குது, இராணுவத்துக்கு அடுத்தபடியாக இருக்குலாம் சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி சைவ மடாலயங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது,
வைணவ திருக்கோவில்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்த இந்தியாவில் திருக்கோயில்களினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ஏன் வெளியிடல? இதனுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் இருக்குன்னா, இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு சொத்தா நம்ம சொல்றாங்க இல்ல, இவன் கூலிங் கிளாஸ் போடுறதா, இவன் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பைக் ஓட்டுறதான்னு என்ன அர்த்தம்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, ஜீன்ஸு போடக்கூடாது. ஜீன்ஸ் எது கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் இவன் இதை பற்றி இவங்க சொல்லவே மாட்டாங்க. அதாவது ஆப்பிரிக்க காடுகளிலே மாடு மேய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அடிக்கடி ஆடையை தைத்து கொடுக்க முடியாது என்பதற்காக அதனுடைய முதலாளிகள் வந்து கிழியாத ஆடைகளை தைத்து கொடுங்கள், ஏதாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லி டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் இது. அது நாகரிக ஆடையாயிருச்சு, அது அடிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஆடை. அது இன்னைக்கு நவநாகரிக உடையாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே நீங்கள் ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, எந்த சொத்துக்களை வந்து இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏதாவது பட்டியல் வச்சுருக்கிறாங்களா? இப்போ அவருடைய நோக்கம் என்ன, சிறுபான்மை மக்களினுடைய சொத்துக்களை மொத்த கணக்கீடு செய்வதன் மூலமாக. இப்போ நீங்கள் சினிமா ஷூட்டிங்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்துக்கு வந்து மொத்தம் 100 கோடியில் எடுக்கிறாங்களாம், 200 கோடியில் எடுக்கிறாங்களான்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு தொழிலாளி 500 ரூபா பேட்டாவுக்கு நின்றுட்டு இருப்பான். ஆறு நிறைய தண்ணி ஓடுனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும்ன்ற மாதிரி பல பேர் வாழ்க்கை முறை இருக்கிறது. நடைமுறையில் பல பேருக்கு வந்து அவனுடைய கூலி முறைங்கிறத ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்கிறது, மொத்த கணக்கில் வந்து இது வந்து அத்தனை கோடியா, இது இத்தனை கோடியா அப்படிலாம் பேசுவாங்க. இவனோட லெவல் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மொத்த சொத்து பட்டியலை காமிக்கிறது மூலமாக ஒரு திகைப்பை உருவாக்கி அது மூலமாக இவங்க சொத்தை பறிச்சா தப்பு இல்லை, அது அந்த காலத்தில் பல பேர் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாருமே முகலாயர்கள் போகும்போது கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. வழிபாட்டு ஆலயங்கிறது பொது சொத்து தானே. அது இப்போ சொல்லுவான்ல, ஊர் பக்கம்லாம் என்ன சொல்லுவான்னா, தென் மாவட்டங்கள்லாம் ஒரு பேச்சு வழக்கு உண்டு, சிவன் சொத்து குலநாசம்பா. சிவன் சொத்து குலநாசம்னா சிவன் எப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் வந்து சொத்து பதிஞ்சு வச்சுக்கிறா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் அதல்ல. கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை கை வைக்கக்கூடிய பொறுக்கி போயிருக்கான்ல, பக்தியின் பேரால் வந்து பகல் வேஷம் போடக்கூடியவன் இருக்கான்ல, அந்த காசை திண்டான்னா அவன் வம்சம் விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பொது சொத்துன்னு தான் அர்த்தம். சிவன் சொத்துனா இந்த சிவன் அப்படி சிவனை நம்புகிறவனுக்கு இந்த உலகம் முழுக்கவே சிவனோட சொத்து தானே. சிவன் என்ன தனியாக சொத்து வாங்கி போட போகிறாரு? அது கிடையாதுல்ல. மவுண்ட் ரோட்டில் என்ன அவர் தனியாக வந்து ஒரு பில்டிங் மட்டும் வாங்கி வச்சுக்கிற போகிறாரு? அப்படி கிடையாதுல்ல. இந்த உலகம் மொத்தமே இயற்கைக்கு சொந்தம், அல்லது இறைவனுக்கு தான் சொந்தம், சிவனுக்கு தான் சொந்தம். அப்போ பொது சொத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சாதாரண மனிதர்களே உணர்றேன். இவங்க அதை வந்து நாடாளுமன்றத்தை கூட்டி அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இங்கே கொண்டு கோர்ட்டில் வழக்கு போட்டால் இது அரசியல் சாசனத்திலே வராதேயா அப்படிங்கிறத இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுடைய பிரச்சனை. இப்போ என்னென்னா, இது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்கிற போது இப்படி ஒருவருடைய தனிப்பட்ட ஒரு மதம் சார்ந்தவர்கள் மீதான சொத்துக்களின் மீது மட்டும் அரசாங்கம் அத்துமீறி தலையிடுவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, சட்டவிரோதமானது. அதைத்தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இடைக்கால தடை விதிக்கக்கூடியவர்களுக்கு அதைத்தான் காரணமாக சொல்கிறாங்க. இது கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இஸ்லாமிய சொத்துக்கள், அது கவுன்சிலாக இருக்கட்டும், வாரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வேறு மதத்தினரில் ஈடுபடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சட்டத்தை வடிவமைச்சு வச்சுருக்கீங்களே, இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில் முஸ்லீம்களை நீங்கள் உள்ளே விட்டுருவீங்களா, மாற்று மதத்தினர் நீங்கள் உள்ளே அனுமதிச்சிருவீங்களா? அப்படி அனுமதிக்கிற மாதிரி நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா இது மதம் சார்ந்த சப்ஜெக்டாக மாறிடுது, எங்களுக்கு மத சாயத்தை நீங்கள் பூசாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாங்க. அந்த டோன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாபநாசத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஜவாஹர்லா இருக்கிறாரு. ஜவாஹர்லா அந்த அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவில்களுக்கு சில வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். அப்போ பல கோரிக்கைகளை வந்து திருத்தலங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர், அவர் தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியராக இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக அவர் கோரிக்கை வைக்கிறாரு. இப்போ அதுக்காக அவர் எந்த திருத்தலங்களுக்கு கோவில்களுக்கு வந்து அவர் பரிந்துரை செய்தாரா, அதை அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்துச்சுங்கிறதுக்காக அறங்காவலர் குழுவில் அவர் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் பெயரில் ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் இஸ்லாமியரே கிடையாது, ஒரு டாக்டர் பேரை நன்றியினுடைய அடிப்படையில் நர்கீஸ் கான் வச்சாங்க, அவர் இந்து தானே, அவர் சர்டிஃபிகேட்டே தூக்கி காமிச்சா கூட எப்படி வைக்கலாம் நீனு, எப்படி ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து நீ இதில் அறங்காவலரில் கொண்டு வந்து வைக்கலாம் நீனு அப்படின்னு பொங்கி எழுந்தாங்க இல்லை. ஆனால் அந்த யார் பொங்கி எழுந்தாங்களோ, ஆச்சரியமான விஷயம், யார் பொங்கி எழுந்தாங்களோ அதே ஆளுக தான் சொல்கிறான், இஸ்லாமியர் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக இருக்கலாம். வக்ஃபு வாரியத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கலாம்னா இஸ்லாமியர் அல்லாதவரும் இருக்கலாம் அப்படிங்கிறான். இஸ்லாமியர் அல்லாதவர் இருக்கிறாருன்னா அவருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல. இப்போ சர்ச்சுக்கு வந்து பாதிரியார் தான் இது வைக்கிறார், ஜெபம் வைக்கிறாரு. சைவ மடாதிபதியை கூப்பிட்டு போய் ஜெபம் வைக்கலாம்னு சொன்னால் நல்லா இருக்குமா? முதல்ல கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? இல்லை பாதிரியாரை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு வைணவ கோயிலில் போய்
அவர் மந்திரம் ஓதுவார் நாளையிலன்னு சொன்னால் அவருக்கு மந்திரமும் தெரியாது. இது இயற்கைக்கு புறம்பானதா இல்லையா? இது எதுக்காக? அவரவர் பாதையில் அவரவர் செல்றான். இதில் எதுக்கு குழப்பம் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுல அவர்களுடைய உள்நோக்கம் என்னென்னா, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். எப்படி பறிமுதல் செய்யணும்? ஒரு வழக்கு வந்து ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வழக்கு வருது, தகராறு வருது. அப்போ அதை வந்து நீ வந்து கோர்ட்டில் போய் தீர்க்க வேணாம், வக்ஃப் போர்டில் போய் நீ தீர்க்க வேணாம், அது சம்மந்தப்பட்ட ஜமாத்தில் நீ தீர்க்க வேணாம், மாவட்ட ஆட்சித்தலைவரே அதை தீர்க்கலாம். அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்கும். இதுக்குன்னே தீர்ப்பாயம் வைத்துக்கொண்டு, இதற்குன்னே வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு, இதற்குன்னு தனிப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு, இதுக்குன்னு ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜு போட்டு முழு நேரமாக இருக்கும் போதே ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்க முடியல. பல மாதங்களாக விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க புதிதாக ஏற்றப்பட்ட இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ன சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இது வக்ஃபு சொத்தா இல்லையா? இப்போ நம்ம வந்து பிரிண்ட் மீடியா கண்டுபிடித்து சில 100 ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல் இருக்குது. இப்போ கீழக்கரையில் 1000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அப்போ எந்த பட்டாவில் எழுதுனாங்க? காகிதமே கண்டுபிடிக்கலையே. எப்போ என்ன பண்ணுவாங்க? எந்த தாமரை பட்டயத்தை வச்சு எழுதுனாங்களா? எதை வச்சு எழுதுனாங்க? புறா காலில் தூது விட்டாங்களா? அந்த காலத்திலிருந்து இருக்குது. இப்போ கோயில்கள் எப்படி 1000 வருடங்கள் பழமையான கோவில். இப்போ வந்து கோயம்பேட்டில் ஒரு கோவில், சிவன் கோயில் இருக்குது, அது 1000 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பக்தர்கள் போகிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ எல்லா இடங்களிலேயுமே மிக பழமையான கோவில்கள். ஏன்னா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சீடர்களாக இருந்தவர்கள் கடல் வழி மார்க்கமாக பல நாடுகளுக்கு சென்று இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக. நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதம் சார்ந்த முதல் கட்டமான ஒரு மசூதியோ ஒரு தேவாலயமோ எங்கே இருக்குன்னா கடற்கரை கிராமங்களில் தான் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை ஓர கிராமங்களுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சிலுவை இருக்கும். அந்த இதில் அந்த மலையில் ஒரு சின்ன குன்றில் ஒரு சிலுவை இருக்கும். ஏதாவது ஒரு கடலோர கிராமத்தில், இப்போ நான் சொன்ன கீழக்கரைங்கிறதுக்கு ஒரு கடலோர கிராமம் தான், இன்றைக்கி அது பேரூராட்சியாக இருக்குது. அங்கே 1000 ஆண்டு பழமையான ஒரு மசூதி இருக்குன்னா என்ன டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க? அப்போ யாராவது ஒருத்தர் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தொடரும். தொழுக போகிறாங்க, அது பொது சொத்துங்க, அது யாரும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேராக இருக்கும். இப்போ அவரவர் பாதையில் அவங்கவுங்க போகிறாங்க. இப்போ இவன் ஒருத்தர் தகராறு பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு சிவன் கோயிலுக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் தகராறு பண்ணி ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டு சூழலில் இருக்கிறவனுக்கு இது புரியாது. இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கலெக்டர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஊரில் இங்கே பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்க. அவன் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி பெற்றவனாகவே இருப்பான், ஐஏஎஸாகவும் இருப்பான், ஆர்எஸ்எஸாகவும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இது வந்து கோவில் சொத்து தான், இது வந்து பொது சொத்தாயிரும் அப்படின்னு அரசு சொத்தாக மாற்றிடுவான். அப்போ அரசு சொத்தாக மாற்றின முன்னாடி என்ன ஆகும், அவன் வந்து போக்குவரத்து துறை ஆஃபீஸாக மாற்றிடுவான், ஏதாவது ஒன்று மாற்றி விட்டு போயிடுவான், இந்த அறநிலையத்துறையினுடைய ஆஃபீஸாக கூட மாற்றிட்டு போயிடுவான். அப்போ அரசினுடைய பொது சொத்தாக மாற்றுவது அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கும். நீதிபதிகள் இது கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அதிகாரத்தை இந்த ஒரு விஷயம் சர்ச்சையாக மாறிடுச்சுன்னா யாருக்கு அதிகபட்ச அதிகாரம்னு சொல்லிட்டு நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறீங்க. மாவட்ட ஆட்சியர் ஒரு அரசு அதிகாரி, அரசு அதிகாரி அரசுக்கு சாதகம் நிலைப்பாடு தான் அவர் எடுப்பார். எப்படி வந்து இது கூட நாங்கள் புரிஞ்சுக்கிறதால நான் வந்து நீதிபதிகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக கேட்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இது வந்து ஆகச்சிறந்த சட்டம், அப்படி சட்டம் இப்படி சட்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ புலங்காயத்தான் பேசினாங்க பாஜகவினர்கள். இன்றைக்கி இதுக்கான தர்க்க ரீதியான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸை நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க முடியாமல் டைம் கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஏன் இந்தளவுக்கு ஏன் லேக் அவங்ககிட்ட இல்லை? ஏதாவதுங்க ஒரு திருத்த சட்டம் வருகிறதுனா சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும், எங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்குது இதை தீர்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து அரசாங்கம் அதை பரிசீலித்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டியை உருவாக்கி அதற்குன்னு வந்து ஒரு ஆணையத்தை உருவாக்கி அவங்க விசாரித்து தான் ஒன்று செய்வாங்க. இப்போ வந்து நீங்கள் எத்தனையோ கமிஷன் இருக்குது, சச்சார் கமிஷன் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது. சச்சார் கமிஷன் அறிக்கையில் வந்து இஸ்லாமியர்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் வந்து இதை போட்டு சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் ரோட்டோரத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பிரதமரே சொல்லியிருக்கிறாரு வந்து பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாரு. அது வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா ரொம்ப பெருந்தன்மையான பிரதமர். அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு காருக்கு அடியில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா அதுக்காக கவலைப்பட முடியுமா? அதுதான் இஸ்லாமியர்கள் மேலே நடந்த தாக்குதலுக்கு படுகொலைக்கு காரணம்னு அவ்வளவு பெருந்தன்மையாக சொன்னவர். இல்லை, அவன் நாயிலிருந்து மனுஷனாக மாற்றி இப்போ பஞ்சர் ஓட்டுறாங்கிற வரைக்கும் வந்திருக்கிறார். இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பிரயத்தனம் எடுக்கிறாங்களாம், சட்டத்தை எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை இஸ்லாமியர்கள் ஒப்புக் கொடுக்குறார்களா? யாருக்காக நீங்கள் சட்ட திருத்தம் செய்கிறீர்களோ, இப்போ வேளாண்மை திருத்த சட்டம் செய்யணும்னு கொண்டு வந்தீங்க, விவசாயிகள் ஏற்கலையில் ஏன் ஏற்கலை? அது விவசாயிகளுக்கு எதிரானதாக இருக்குது, அதனால் அவங்க ஏற்கலை. அப்போ எல்லா விஷயத்திலையுமே இவங்க வந்து மூக்க நுழைப்பதன் மூலமாக, அத்துமீறி நுழைவதன் மூலமாக இவர்களுடைய நோக்கம் என்னென்னா இஸ்லாமியர்களை அதிகாரமற்றவர்களாக மாற்றணும்.
இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றணும், அல்லது குடியுரிமை அற்றவர்களாக மாற்றணும், அகதிகள் முகாமுக்குரியவர்களாக மாற்றணும். அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டே தேவையில்லைங்க, எங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவதன் மூலமாக எல்லா அடையாளங்களையும் இல்லாமல் செய்யணும். அது அவங்க தைரியமாக சொல்கிறாங்கல்ல, தாஜ்மஹாலில் வந்து சிவன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்ல, இப்படி ஆதாரமற்ற விஷயங்களை ஒரு வதந்திகளை பரப்புவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை வந்து தங்கள் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குது. அதனால் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை எல்லாம் அரசியல் சாசனம் ஏற்குமான்னு ஒன்று இருக்குது. எல்லா மனிதனுக்கும் சமத்துவம், அதாவது வழிபாட்டு உரிமையிலிருந்து வாழ் உரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே எழுதப்பட்ட அரசியல் சாசனம் எல்லா மனிதனுக்குமான சமத்துவத்தை வழங்கியிருக்கிறது. நீ அதில் பாரபட்சத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தம் என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து நீதி அரசராக இருக்கிறவர்கள் அதை ஏற்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் அவர்களுக்கு இல்லை. இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, இருந்தால் தானே கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் காவல்துறையில் வந்து நீங்கள் ஒரு திருடு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு புகார் கொடுக்குறீங்க, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தடயவியல் நிபுணர் வந்து எங்கே ரேகை படிஞ்சிருக்கு, என்ன செஞ்சுருக்கு, யார் யார் போனாங்க, சிசிடிவி கேமரா இருக்கா, இது ஆதாரபூர்வமான ஆய்வு, காவல்துறை ஆய்வு. அதுக்கு பதிலாக கோடாங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறேன், எங்கள் வீட்டில் களவு போயிடுச்சு அப்படின்னு போய் கேட்குறான்னு வச்சுக்க, கோடாங்கி என்ன பண்ணுவான், எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன செய்வாங்கன்னா கோடாங்கி வந்து வெத்தலையில் மை போட்டு பார்ப்பான், கிழக்க போயிருக்கான் அப்படிப்பான். கிழக்க எவனாவது போயிருப்பான்டா, கிழக்க எவனு போகாமல் இருப்பான். டெய்லி காலையில் திருச்சி வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் கிழக்க போவான், கொஞ்சம் பேர் மேற்க போவான். கிழக்க போயிருக்கான், அவன் வந்து பச்சை கலர் சட்டை போட்டுருந்தேன் அன்னைக்கு, எவனாவது ஒருத்தர் அன்னைக்கு ஒரு பச்சை கலர் சட்டையை போட்டு வந்துருப்பான். ஆள் கொஞ்சம் சைஸான ஆளாக இருப்பான். அவன் அப்படி குத்து மதிப்பாகவே சொல்லி ஒரு குழப்பத்தை விளைவிச்சு கல்யாண வீட்டில் காணாமல் போன வாட்சை சொந்தக்காரன் மச்சாங்க எல்லாரு மேலேயுமே சந்தேகப்படுற மாதிரி இந்த மை போடுறவங்க சொல்லுவாங்கல்ல, இதைத்தான் பாஜகக்காரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெத்தலையில் மை போட்டு குறி சொல்கிற கோடாங்கி வேலையத்தை இவங்க பார்க்குறாங்க. குழப்பம் விளைவிக்கணும், வதந்தியை உருவாக்கணும், அது மூலமாக வன்முறையை தூண்டணும், அது மூலமாக இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கணும், முட்டிக்கிட்டு மோதணும், ரத்தம் குடிக்கணும், இவங்க அதிகாரத்தில் இருக்கணும். இவ்வளோதான் இவங்க கதை. ரைட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சப்ஜெக்ட் வந்து என்னென்னா, கடந்த மோடியோட அந்த 10-11 வருஷம் ஆட்சியோட சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த விவகாரங்கிறது ஜேபிசிக்கு போச்சு. இதுக்கு முன்னாடி எதுவுமே ஜேபிசிக்கு போல, பெரும்பான்மை இருந்தனால அவங்களும் நிறைவேற்றிட்டாங்க. பட் ஜேபிசிக்கு போய் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வந்து அங்கே எதுவும் எடுபடலை அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்து குரல் வாக்கு எடுப்பு மூலமாக 2 அவையிலும் நிறைவேற்றி சட்டமும் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி சட்டம் ஆயிடுச்சுரா, இஸ்லாமிய நம்ம நினைச்சு சாதிச்சுன்னு நினச்சிருந்தாங்க. பட் கோர்ட்டு மூலமாக ஒரு பெரிய நெருக்கடி அவங்க எதிர்கொள்கிறாங்க. இன்னைக்கு என்ன இந்த ஒரு வாரத்தில் டைம் எடுத்து என்ன விளக்கத்தை கொடுப்பாங்க, எப்படி இந்த ஜுடிஷியல் பிரச்சனை எப்படி பாஜக எதிர்கொள்வாங்க நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட வழிபாட்டு உரிமைகள்லாம், ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களையும் திருத்தம் செய்யாமல் நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குறீங்க. அப்போ அரசியல் சாசனத்தை என்ன செய்யறது, குப்பை தொட்டிக்கு அனுப்புறதா? அப்போ நீதிபதியாக இருக்கிறவங்க அரசியல் சாசனத்தின் படி தீர்ப்பு சொல்கிறதா, இல்லை நீங்களா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒன்றை நீங்கள் உருவாக்கி பெரும்பான்மை இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் நினச்சா இந்த கட்சி வந்து ஓட்டு போடும் அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் புதிய சட்டங்களை உருவாக்குகிற போது இது மக்களுக்கு சாதகமான திட்டமா பாதகமான திட்டமா, மக்களை கிளர்ச்சியுற வைக்குமா வைக்காதா? இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு 500 வருடம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியை போய் நாளையிலேருந்து அது செல்லாதுங்க, அது பொது, அது வந்து அரசாங்கம் எடுத்துக்கிற போதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாடு சார்ந்த அந்த பகுதி சார்ந்த மக்கள் என்ன செய்வான், ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணுவானா? அப்போ அதுக்கு எதிராக என்ன பண்ணுவான், பிஜேபிக்காரன் ஆளுகளை திரட்டி கொண்டு போய் எதிர் போராட்டம் பண்ணுவானா? அப்போ அந்த எதிர் போராட்டத்தில் எமோஷனலாக வந்து ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான முகாந்திரத்தை உருவாக்குவானா? இப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா, வெறுமனே வந்து சொத்துக்களை பறிப்பது மட்டுமல்ல, இந்து முஸ்லீம் பிரச்சனை என்பது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நெருப்பில் வந்து இவங்க குளிர்காயணும். சார் நீங்கள் சொல்கிறது வெஸ்ட் பெங்கால் நடந்துட்டு இருக்கு சார், இப்போ வரையும் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அங்கே மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, ஆளும் அரசு, பிறகு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, பிறகு பாஜக ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூன்ஸ், இவங்களாம் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, மிகப்பெரிய கலவரத்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து எங்கள் கவர்மெண்ட்டை அன்பாப்புலர் ஆகிறதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி இன்னைக்கு பேசியிருக்காங்க. இதுதாங்க அவங்களுடைய திட்டம். அது மேற்கு வங்காளத்தில் நடைமுறைக்கு வந்துருச்சு. இது ஒவ்வொரு ஊராக நடைமுறைக்கு வரும். அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலங்களாக இருக்கக்கூடியவர்கள், அது சார்ந்த மக்கள் இருக்கிற போது நம்ம அதை சட்ட போராட்டமாக பார்க்கிறோம். அரசியல் விழிப்புணர்வே இல்லை, தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியர் மீது, சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கும்பல் வன்முறையை நிகழ்த்துவதன் மூலமாக குஜராத் வளர்ந்ததா? குஜராத் மார்வாடிகள் வளர்ந்தார்கள், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. குஜராத்தினுடைய முதலாளிகள் வளர்ந்தார்கள். குஜராத் மண்ணின் மக்களுக்கு கலவரத்தால் ஏதாவது பயன் கிடைத்ததா? மோடிக்கு, முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமர் பதவி கிடைத்திருக்கலாம், அமித்ஷாவுக்கு வேண்டுமானால் மத்திய மந்திரி பதவி கிடைக்கலாம். சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏதாவது மாற்றம் நிகழுமானா? எதுவுமே நிகழாது. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த மோதல் போக்கை கையாளுவதன் வழியாக
அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்து, ஏன்னா அவங்களால விலைவாசியை குறைக்க போகிறதில்ல, வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்க்க போகிறதில்ல, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போகிறது இல்லை. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை, அத்தியாவசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த விதமான திட்டங்களும் அவங்ககிட்ட இல்லை. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே 2 மடங்கு விலை. நீங்கள் அரிசியை வாங்கிட்டு வர்றீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி போடுறேன். மாவை அரைக்கிறீங்க, அதை பாக்கெட்டாக போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறேன். அதை கொண்டு வந்து வீட்டில் இட்லியாக சுடுறீங்க அல்லது ஹோட்டலில் சுடுறீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் ஹோட்டலில் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறான். எத்தனை வரி போடுறாங்கிறது இந்த மறைமுக வரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மறை நீர்மாங்க. அது மாதிரி மறைமுகமான வரி இருக்குது பாருங்களேன், அது பல முறை நம்மளை கொள்ளையடிக்கிறான். அப்போ இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும்போது அதை மறைப்பதற்கு மனிதர்களை மோத விடுவதை தவிர, மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் மோத விடுவதை தவிர அவங்ககிட்ட வேறு தீர்வு இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் கார்ப்பரேட் நலன்களை கழித்துவிட்டு, காவி பயங்கரவாதத்தை கழித்துவிட்டு, அவர்களிடத்தில் கைகளில் எந்த திட்டங்கள் அவர்கள்ட்ட இல்லை. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு பிரிவின் கீழாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். திடீர்னு முத்தலாக்கு சட்டம்னாங்க, எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டு எத்தனை முத்தலாக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து எத்தனை பிரச்சனைகளை இவர் போட்ட சட்டத்தினால பலனடைந்தவர்கள் யார்? பிஜேபியில் கொஞ்சம் பேரை நீ வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து வேலூர் இப்ராஹிம் மாதிரி விளங்காமல் கிடக்கிற ஒரு பார்ட் டைம் பிச்சைக்காரங்களை வச்சு நீ அரசியல் பண்ண முடியும். உன்னால் ஆட்களை வாடகைக்கு பிடித்து கொண்டு வந்து வரக்கூடிய ஆட்களை வைத்து கொண்டு தான் பேச முடியுதே தவிர உண்மையிலேயே அந்த சமூக மக்கள் அதை ஒப்புக்கொண்டார்களா? முத்தலாக்கு சட்டத்தின் மூலமாக முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு முகமது நபி நிறையா கவலைப்படுவாரா, மோடி கவலைப்படுவாரா? நம்மளுடைய கேள்வி. அந்த சமுதாயம் கவலை. ஏன்னா ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறவன் அவன் மகளை கட்டி கொடுக்குறேன், அவன் விவகாரத்தானா அந்த குடும்பத்துக்கு தானே பாதிப்பு. அந்த சட்டம் பாதிக்கிறதுனா அது இஸ்லாமியர்கள் தானே சொல்லணும், இந்த சட்டத்தினால நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு. எல்லா சட்டங்களிலேயுமே எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு பல வழிகள் இருக்கிற போது மத மோதல்களை உருவாக்குவதன் மூலமாக, மத துவேஷங்களை உருவாக்குவதன் மூலமாக, ஒரு மதத்திற்குள்ள ஆக்கிரமிப்பை உள்ள நுழைப்பதன் மூலமாக, ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விளைவிப்பதன் மூலமாக எந்த தீர்வையும் காண முடியாது. அதனால் வக்பு திருத்த சட்டம் என்பது வம்புழுக்கிற சட்டம், வக்பு வாரியத்தை ஒழிக்கிற சட்டம், இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு சட்டப்பூர்வமான திருட்டுன்னு கூட வச்சுக்கலாம். சட்டப்படி திருடுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதாவது வழிப்பறி கொள்ளைக்காரன் தான் நம்மளை வந்து நிறுத்தி வந்து காசு கேட்பான்னு இல்லைல்ல, டோல்கேட்லேயும் கேட்குறாங்கல்ல, அது சட்டப்பூர்வமான வழிப்பறி தானே. அது மாதிரி தான் இது. சார், இப்போ பாஜக நினச்ச மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு திட்டமிட்ட இந்த முயற்சி நீங்கள் குறிப்பிடுறீங்க. அந்த முயற்சி இப்போ நீதிமன்றத்தின் தீர்ப்புகளால் தடுக்கப்பட்டிருக்கு. இனி வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா, அல்லது நீங்கள் எப்படி? இல்லை, நீதிமன்றம் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை. அதில் வந்து அவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள். இது வரைக்கும் வந்து இந்த இடைக்கால தடை வரைக்குமே அது நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்கள், தொடர்ந்து நிற்பார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதை தாண்டி மக்கள் மன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து எந்த தவறுகளுக்குமே எமோஷ்னலாக ஒரு முடிவெடுப்பான். அந்த எமோஷனல் தீர்ந்ததற்கு பின்பு அவனுக்கு தெரியும், அயோத்தியில் எப்படி தீர்ப்பு கொடுத்தேன், 5 தொகுதியில் அடித்து போட்டான் பாஜகவை. அது மாதிரி மக்களுக்கு தெரியும். அதனால் நீண்ட கால பயணத்தில் அது நிலைக்காது, இந்த மத துவேஷம் நிலைக்காது. அதாவது எவ்வளவு தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சாலும் தண்ணீரின் இயல்பு என்பது குளிர்ச்சி தானே தவிர சூடு கிடையாது. அது இறங்கிரும், நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணி இறங்கிரும். மனிதனை நீங்கள் சாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், எதன் பெயரால் எமோஷனலாக கொதிக்க விட்டியனாலும் கொஞ்ச நேரம் தான் கொதிப்பாக இருப்பான். அந்த கொதிப்பு அடங்கிடும், அவன் மீண்டும் மனிதத்துக்கு திரும்பித்தான் ஆகும். தண்ணீர் தன்னுடைய குளிர்ச்சிக்கு திரும்புவதை போல மனிதன் வந்து தீண்டும் மனித நேயத்தை நோக்கி திரும்பித்தான் ஆகணும். மத வெறியனாகவே கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சங்கிகளுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதான் சார், மனிதன் திருந்திருவான். ஆனால் பாஜக அரசு திருந்துறாங்களா? ஏன்னா அவங்க தான் அந்த திரும்ப பல முயற்சிகள் மேற்கொள்றாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் வந்து அந்த இயல்பு நிலை தண்ணி மாதிரி ஏன் அந்த இயல்பு நிலை மாறாமல்? இயல்பு நிலை மாறி தான் இருக்குது. பாபர் மசூதியை இடிப்பதற்காக மேலே ஏறி கடப்பாறையை வச்சு நின்ற ஒருத்தன் வந்து என் வாழ்நாளில் வந்து பிழை செய்து விட்டேன், நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்து மனம் மாறிய வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கிறது. நிறைய இடங்களில் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய சங்கிகள் வருவாங்க, பழைய ஆட்கள் வந்து திருந்தி போவாங்க. அதனால் இந்த உலகம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆள் வர்றது மாதிரி தான், கொஞ்சம் பேர் ஏறுவாங்க, கொஞ்சம் பேர் இறங்குவான்ற மாதிரி இந்த மயக்கம் என்பது கொஞ்ச நாள் நீடிக்கும். எத்தனையோ பேர் வந்து சத்தியபிரபுன்னு ஒருத்தர் RSSல இருந்தேன், இதை வந்து இவங்க எவ்வளோ பெரிய டுபாக்கூர் ஐட்டம்னு இப்போ ஊராக போய் சொல்லி தர்றாருல, நான் தேவாலயத்தை உடைக்கணும்னு நினச்சேன், இப்போ நான் கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறார்ல. எல்லா ஊர்களிலேயுமே மனிதர்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு. இந்திய அரசியல் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.